அனைவருக்கும் இக்காலை வேளையிலே என் அன்பார்ந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். வேதத்தை வாசிப்போமா? வேதத்தை வாசித்து தியானிப்போம். நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 இப்படியாய் சொல்லியுள்ளது. கடந்த இரவு பரியந்தம் நம்மை கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். எந்த கொள்ள நோயும் நம்மளை தொடாதபடி அவர் நமக்கு காவலாளியாய் இருந்தார். இதோ அயர்ந்த நித்திரையும் கூட கர்த்தர் கொடுத்து இக்காலை வேளையிலே எழுந்து அவரை துதிக்கும்படியாகவும் அவருடைய வேதத்தை தியானிக்கும்படியாகவும் இத்தருணத்தை கொடுத்த தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். நாம் எத்தனையோ நேரங்களிலே இந்த வாழ்க்கையின் பாதையிலே நாம் எப்படி வாழ்ந்து வருவோம்? பொல்லாத மக்கள் ஜனங்களின் மத்தியிலே நாம் எப்படி ஜீவிப்போம்? நாம் செய்கிற செயல் ஆசீர்வாதமாய் இருக்குமா? இந்த செயலின் மூலமாய் நம் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? நம் பிள்ளைகளை எந்த விதமான குறைவும் இல்லாமல் அவர்களை வளர்க்க முடியுமா? உறவினர்கள் மத்தியிலே நாம் மேன்மையாக வாழ இந்த பாதை நமக்கு தகுதியாய் இருக்குமா என்றெல்லாம் பலவிதமாய் நாம் யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நம்முடைய செயல்பாடுகளை ஒப்பு கொடுத்து விட்டு, ஆண்டவரே, நான் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது, ஜீவனோடு இருக்கிறது உம்முடைய கிருபையப்பா, உம்முடைய கிருபை எனக்கும் என் குடும்பத்திற்கும் இல்லை என்றால் நாங்கள் எப்படியோ ஐயோ என்ற நிலையில் எங்களுடைய வாழ்க்கை மாறியிருக்கும். ஆனால் உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை பின்தொடர்ந்து எங்களுடைய ஜீவியத்தின் பாதையிலே நீர் கடந்து வந்து நான் செய்யும் இந்த பணியை நீர் ஆசீர்வதித்து காத்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி வரும் நேரங்களிலும் கூட நீர் எனக்கு போதுமான ஞானத்தையும் புத்தியும் வேகத்தையும், அது மாத்திரமல்ல எனக்கு பொறுமையும் சமாதானத்தையும் கொடுத்து இந்த பணியிலே நான் ஆசீர்வாதமாய் கடந்து வர உம்முடைய இரக்கம் உம்முடைய கிருபை எனக்கு போதுமானதாய் இருக்கட்டும் ஆண்டவரே என்று நாம் அவரிடத்தில் அவருடைய இரக்கங்களுக்காக மன்றாடுவோம். இப்படி அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். என் மகனே, என் மகளே, உன் கையின் பிரயாசம் 100 மடங்கு ஆசீர்வதிக்க நான் சித்தம் கொண்டு இருக்கிறேன் என்று நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்க நினைக்கும் பொழுது அது தடுக்கத்தக்கவன் யார்? யாரும் இல்லை. அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருப்போம். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருந்து இரக்கங்களுக்கு முடிவில்லாமல் நம்மை வழிநடத்தும்படியாக அவருடைய பிள்ளைகளாக நாம் நியமிக்கப்படுவோம். அவர் பாதையிலே அவர் சொல்லும் வழியிலே நாம் நடக்கும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம் சரீரத்தில் போதுமான சுகத்தை ஆரோக்கியத்தையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்திலே நம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஒப்பு கொடுப்போமா?
அப்படி ஒப்பு கொடுத்து நாம் கடந்து வரும் பொழுது அவருடைய கிருபை எந்நாளும் நமக்கு போதுமானதாயிருக்கும். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.